வணக்கம் மக்களே. நம்ம திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுக பிரமுகரை பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வடக்கன்ஸ், அதாவது தமிழ்நாட்டு மக்களால செல்லமா அழைக்கக்கூடிய வடக்கன்ஸ் எனும் வடமாநிலத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடி அடின்னு அடிச்சு துவைச்சிருக்கானுங்க ரோட்ல. வேற என்னங்க பண்ணுவாங்க அவங்க? அவங்களுக்கு தர வேண்டிய சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அப்படி சம்பளம் கொடுக்க முடியாதப்போ அவங்களுக்குள்ளேயே சின்ன ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்திருக்கு. இவர் நடுவுல போயிட்டு இந்த மாதிரி தள்ளி போங்க, ஓரமா போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ஷா பேசினதா கேள்விப்பட்டேன். அதனால அடிச்சுட்டதாகவும் நான் வந்து நியூஸ் கேள்விப்பட்டேன். அங்க இருக்க திருப்பூர்ல இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு இங்க சில நண்பர்கள், என் கூட படிச்சவங்க, என்னோட நண்பர்கள் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு முக்கியமான உண்மையான நிலவரம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நான் கால் பண்ணி கேட்டேன். அப்போ இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க. நாங்க திருப்பூர் பாண்டி நகர், இந்திரா நகர்ல இருந்து பேசுறேங்க. வட மாநிலத்திற்காரதுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ரோட்ல எந்நேரம் பார்த்தாலும் அரை நிர்வாணமா போறது, லுங்கிய வேட்டியை துண்டை கட்டிட்டு போறதும் பண்றது. பிள்ளைங்க பசங்க வந்தா பார்க்காம கவனிக்காம அவங்க சௌரியத்துக்கு இருக்கிறதும், ஞாயிற்றுக்கிழமையான குடிச்சிட்டு தண்ணி போட்டு அவங்கவுங்க ரகலை பண்றாங்க. கேட்க போற தமிழாளர்களை புடிச்சு அடிக்கிறாங்க. இப்ப நேத்து கூட சாயந்தரம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பையன் வந்து மண்டைக்கு கட்டு போட்டு முடியாத நிலைமையில ஜிஹெச்ல இருந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க பசங்க ரோட்ல நடக்க முடியல. ஆளுங்க போனா கூட நின்று யூரின் போயிட்டு பண்ணிட்டு லுங்கியோட துண்டை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க பசங்க ரோட்ல நடக்க முடியல. வாரமான பிரச்சனை. திடீர்னு சண்டை நடக்குது வீதியிலங்க. ரோட்ல சத்தம் போட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ரோட்ல எதுக்கு சத்தம் சொல்லி ஒரு பையன் கூப்பிட்டு ஜெயதீஷ்ன்ற பையன் கேட்டிருக்கான். கேட்டதுக்கு ஒண்ணு இல்லை, நம்ம மிரட்டி தாட்டி விட்ட, ரோட்ல நின்று சத்தம் போடாதீங்க, சண்டை கட்டாதீங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டான். அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் போய் ஆளை கூட்டிட்டு வந்து அந்த பையனை போட்டு நாய் அடிக்காத குறையா அடிச்சிருக்காங்க. 100 பேர் 150 சேர்ந்து ஒரு பையனை அடிச்சிருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நாங்க எங்க இருக்கோன்றது எங்களுக்கு தெரியல. அறுவாள் வச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளுக்கு ஒருத்தர் எதிர்த்து நிக்கிற பையனுக்கு அந்த அளவுக்கு இருக்குன்னா எங்களோட பெண்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. நாங்களாம் இதுல இருக்க முடியும். ஏன் வடக்கன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து பொழைக்க கூடாதா? ஏன் வடக்கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இயல்பா ஒரு குடியுரிமை வாங்கிட்டு இருக்க கூடாதா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மக்களே, இந்த வடக்கன்ஸ், அதாவது வடமாநிலத்தவர்கள் மட்டும் நம்ம ஊர்ல வந்து இரவும் பகலுமா கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா இங்க பொருளாதாரமே வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாயிடும். இதுதான் உண்மை. இப்ப பிரச்சனை நடந்த திருப்பூரே எடுத்துக்கங்களேன். அங்க நைட்டு பகல்னு பார்க்காம எவ்வளவு பேர் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வேலை செய்யறாங்க. அவங்களே தொழில் கத்துக்கிட்டு அவங்களே வந்து கடையும் போடுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு க்ரோ ஆயிட்டாங்க. ஏன் நமக்கு நாட்டுக்கு நல்லது தானே, தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் நல்லது தானே, அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு உண்மையை சொல்லணும்னா வட மாநிலத்துல இருந்து வர வடக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வேலை செய்யல. என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா? வேலை செய்யறாங்க, ஆனா வேலை மட்டுமே செய்யல, அவங்க கண்காணிக்கிறாங்க. இதுதாங்க உண்மை, இதான் நிதர்சனமான உண்மை. நீங்க போய் நியூஸ் எடுத்து பாருங்க. 20 வருஷமா விசுவாசமா இருந்த ஒருத்தருக்கு இவங்க பண்ண துரோகம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துல இருக்கவங்க 2 வடக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வச்சிருக்காங்க. 20 வருஷம் அவங்க கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்லி வீடெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க திரும்பி வரும்போது நமக்காக 20 வருஷமா வேலை செஞ்சிருக்காங்க, இவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணி தரலான்னு சொல்லி ஐடியா வந்திருக்காங்க. ஆனா அது கூட இவங்களுக்கு தெரியல. 20 வருஷமா விசுவாசமா இருந்த அவங்க என்னோட முதலாளிகள் இங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கழுத்தை அறுத்து கொண்டு நகையில எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த கேஸ் இன்னும் இருக்கு. அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கிடைச்சிருச்சு. இந்த நியூஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நான் வந்து திமுக பிரமுகர் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்துக்கு மன்னிச்சுக்கங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, டிவிகே, ஏடிஎம்கேன்னு என்ன கட்சி வேணா இருக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு தப்புன்னு நடந்ததுன்னா தட்டி கேட்க கூட நம்ம தமிழாளங்களுக்கு உரிமை இல்லைன்னா நம்ம சமுதாயத்துல இருந்து நம்ம என்ன பண்றது? நம்ம மாநிலத்துல நம்ம இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம மாநிலத்துல இருக்கோமா இல்ல அடுத்த மாநிலத்துல இருக்கோமான்னு நம்மளுக்கு தெரியல. வெளியில இருந்து ஒரு பிரச்சனை வருது, வெளி மாநிலத்தவர்களால ஒரு பிரச்சனை வருது, வடக்கன்ஸால நம்ம ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம ஒரு தமிழனாதான் பார்க்கணும். இந்த தமிழ் சமூகத்துக்கு வர ஒரு பிரச்சனையா தாங்க பார்க்கணும். அதை வேடிக்கை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதுக்காக கண்டிப்பா நான் குரல் கொடுப்பேன். அங்க இருக்க மக்கள் கிட்ட, அதாவது பாத்தீங்கன்னா இருக்க என்னோட நண்பர்கள் கிட்ட, கூட படிச்சவங்க என்னோட நண்பர்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மக்கள் மேலேயும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் கூட போடாம அவங்களுக்கு வந்து வீடு வாடகைக்கு விடுறது, அதே மாதிரி அவங்களோட ஆதார் கார்டை கூட வாங்காம வீடு வாடகைக்கு விடுறது. அவங்க ஆதார் கார்டு ஆல்ரெடி வந்து ஃபேக்கா தான் போட்டு வருவாங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும், அதாவது அவங்களால நமக்கு ஆதாயம் இருக்கு, நமக்கு வேலை நடக்குதுன்னு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கே பிரச்சனை வரும், நம்மளோட மொழிக்கே பிரச்சனை வருங்க. நான் அங்க என்ன நடந்துச்சுங்கிற பிரச்சனையை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லாம, ஏன்னா அது ஆல்ரெடி எல்லா நியூஸ் சேனல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது, சட்டத்துல என்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் வந்து கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு 3 விஷயம் தான். முதல்ல அவங்களுக்கு மொழி சொல்லி கொடுக்கணும்.
ஒரு விஷயத்துக்காக ஒரு வேலைக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி வந்து கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வேலைக்குள்ளேயே எடுத்துக்கணும். இது முதல் விஷயம். ஆனா இது நடக்குமா எனக்கு தெரியல. ஆனா இது நடக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் போய் நீங்க பாருங்களேன், எல்லா பஸ்லயும் நம்ம ஊர்ல எப்படி இருக்கும், தமிழ்ல இருக்கும் இல்ல இங்கிலீஷ்ல இருக்கும் இல்லைங்களா? மோஸ்ட்லி தமிழ்ல தான் இருக்கும். ஆனா அங்க ஹிந்தியில போர்டு போட்டு வச்சிருக்காங்க, அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி. எப்படி அவங்க அங்க இருந்து வந்துகிட்டு நம்ம மொழி கத்துக்காம நம்ம ஹிந்தி வந்து போட்டு வச்சிருக்கோம் அவங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு. இது கரெக்டா மக்களே? இப்படி அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 100 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு கவர்மெண்டா வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க எங்க இருந்து வர்றாங்க, அவங்களோட டேட்டா என்ன, அவங்க கொடுக்குற ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் உண்மையாலுமே ஒரிஜினலா அப்படிங்கிற டேட்டா, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க மேல ஏதாவது வழக்கு பதிவு இருக்கா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வழக்கு பதிவு வச்சுக்கிட்டு தான் வராங்க. அதுவே உங்களுக்கு தெரியறது இல்லைங்க. இங்க உள்ள வந்து வேலை கத்துக்கிட்டு நாளைக்கு அவங்களே ரவுடிசம் பண்றது, அவங்க இருக்க பொதுமக்களுக்கு அவதூறா இருக்கிறது, இந்த மாதிரி அறகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே அங்க நடந்து போறது, பான் பராக் போட்டுட்டு துப்புறது, இந்த பாக்கெல்லாம் எங்கெங்க வருது? இதெல்லாம் பேன் பண்ணியாச்சு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சில பாக்குகள் விற்கிறாங்க, அதை வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து தமிழரோட, அதாவது நம்ம யங்ஸ்டர்ஸோட வேலையை பறிக்கிறதும் இல்லாம நம்ம நாட்டை கேவலம், அதாவது கிளீன்லினஸ், அதாவது சுத்தங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியும். அவங்க குளிப்பாங்களான்னு கூட தெரியாது. அவனுக்கு ஏதோ பான் பராக்கெல்லாம் போட்டது நம்ம நாட்டை நாசப்படுத்துறது இல்லாம எங்க பார்த்தாலும் பான் பராக் துப்புறது, எச்சி துப்புறது இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வட மாநிலத்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட டேட்டா பக்காவா நீங்க எடுத்து வச்சிருக்கணும். முக்கியமா அவங்க மேல ஏதாவது வழக்கு பதிவு இருந்ததுன்னா அவங்களுக்கு இங்க வேலையே கிடையாதுன்னு சொல்லி நீங்க திருப்பி அனுப்பணும். மூணாவது விஷயம், அதாவது இந்திய அரசு அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஊர்ல இருந்து வேலை செய்யற தொழிலாளர்கள் எந்த ஊருக்கு வேலை போய் வேலை செய்யலாம். ஆனா குடியுரிமை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தரமாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்களோ, எந்த ஊர்ல வந்து அவங்க ஓட்டர் ஐடி வாங்கினாங்களோ அங்கதான் போய் ஓட்டு போடணுங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் இருக்கு. அது இருக்க வரைக்கும் சேஃப்டி தான். ஆனா எக்காரணத்தை கொண்டு வருங்காலத்துல அவங்களுக்கு ஓட்டுரிமை மட்டும் கொடுத்துடவே கூடாதுங்க. இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். திருப்பூர்ல இருக்க மக்களுக்கு இவங்களால நாளைக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. நம்ம வாய்ஸ் ஆஃப் யூத் யங்ஸ்டர்ஸ் கம்யூனிட்டி சார்பா இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். கண்டிக்கிறது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன 3 விஷயங்கள் இது சரிப்பட்டு வருமா, நடைமுறைக்கு சாத்தியமா, இல்லைன்னா உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரியும்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களான சட்ட ஆலோசகர்கள், என் கூட படிச்சவங்க, இவங்க கிட்ட நான் அதை டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வர முடியுமான்னு தெரிஞ்சா அதை நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனை நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். திருப்பூர் மக்களின் சார்பா என் கூட சேர்ந்து நீங்களும் இருப்பீங்க நான் நம்புறேன். ஆனா சுத்தமான தமிழ்நாடா, சாராயம் இல்லாத தமிழ்நாடா ஒரு நாள் வருங்காலத்துல மாறுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி மக்களே. நன்றி, வணக்கம்.